எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மாரீசன் படத்தின் திரை விமர்சனம். மாரீசன் படத்தில் வடிவேலு, பகத் பாசில், கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, ரேணுகா, லிவிங்ஸ்டன், PL தேனப்பன், 5 ஸ்டார் கிருஷ்ணா, ஹரிதா முத்தரசன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருப்பவர் கிருஷ்ணமூர்த்தி. கலைச்செல்வன் சிவாஜி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். சுத்தி சங்கர் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை RB சௌத்ரி சூப்பர் குட் பிலிம் சார்பில் தயாரித்திருக்கிறார். மாரீசன் படத்தின் கதை என்ன? சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சுவிட்டு ஜெயிலிருந்து வர்றாரு பகத் பாசில். அவர்கிட்ட மாட்டுறாரு மறதி உணர்வு கொண்ட வடிவேலு. பார்க்கறதுக்கு மறதி தெரிஞ்ச மாதிரி தெரியல. நல்லா தான் பேசுகிறாரு, ஆனால் மறந்துடுறாரு. அவர் கிரெடிட் கார்டுடைய பின் நம்பரை கூட மறந்துடுவார். அவர்கிட்ட ஒரு 25 லட்ச ரூபா இருக்குது. வடிவேலுகிட்ட இருக்கிற 25 லட்ச ரூபாயை ஆட்டையை போடணும்னு பகத் பாசில் அவர் பின்னாலே வர்றாரு. அவர் ஒருத்தரை தேடி போகணும் அப்படின்னு வடிவேலு சொல்கிறாரு. பகத் பாசில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் அவரை ஏற்றிக்கிட்டு திருவண்ணாமலை, அப்புறம் நாகர்கோவில் இப்படின்ட்டு பல இடங்களுக்கு போகிறார். 2 பேரும் அப்படியே பைக்கில் பயணத்தை தொடர்றாங்க. திடீர்னு ராத்திரி எழுந்து இவர் போகிறாரு வடிவேலு. மறதி உணர்வு கொண்ட வடிவேலு ராத்திரி எங்கே போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பகத் பாசிலுக்கு ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் 2 கொலைகள் நடக்குது. கோவை சரளா அதை விசாரிக்கிற அதிகாரியாக பொறுப்பேற்கிறார். நமக்கு என்ன படுது? நாம் எத்தனை படத்தை பார்த்துருக்கோம். சரி, இந்த 3 கொலையை செய்கிறது வடிவேலு தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஓடுது. படமும் அதுதான். இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு 4 கொலைகளை செய்கிறார் வடிவேலு. ஏன் வடிவேலு இந்த கொலைகளை செய்கிறாருங்கிறத சொன்னோம்னா சஸ்பென்ஸு டோட்டலாக வெளியே வந்துடும். இப்போ இவ்வளோதானா நீங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துடுவீங்க. அதனால் அந்த சஸ்பென்ஸ் மேட்டருக்குள்ளேயே நம்ம போகலை. விவேக் பிரசன்னாவும் பகத் பாசிலும் நண்பர்கள். இந்த படத்தில் பகத் பாசில் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. பகத் பாசிலை நம்ம ஒவ்வொரு சீன்லையும் ரசிக்கிறோம். மனுஷன் வேற விதமாக நம்ம சினிமாவை கொண்டு போயிருக்கு. வடிவேலு இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு இந்த படத்தினுடைய இயக்குனர் சொன்னாரா என்னமோ தெரியல. பூம்னு வச்சுக்கிட்டு டைலாக் பேசிகிட்டே இருக்காரு. அவ்வளோதான். வடிவேலு நம்முடைய மனதில் எதற்காக இடம்பெற்றார்? அவருடைய காமெடி காட்சிகளுக்காக. அந்த காமெடி காட்சிகளை மறந்துவிட வேண்டும். வடிவேலு காமெடி நடிகர் என்பதை மறந்துவிட வேண்டும். வேற ஒரு நடிகர் வடிவேலு மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னு தான் நமக்கு தோணுது. நடிக்க விட இல்லை, சும்மா டைலாக் பேசியிருக்காரு. இந்த படத்தில் வடிவேலுவை தூக்கி சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடுறாரு பகத் பாசில். பகத் பாசில் கூடலாம் நடிக்கும்போது வடிவேலு கொஞ்சம் உஷாராக நடிக்கணும். இல்லைன்னா பகத் பாசில் ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பார். அதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. கோவை சரளா போலீஸ் அதிகாரியாக வர்றாங்க. கோவை சரளாவை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். இந்த படத்தில் கோவை சரளாவை பார்த்தாலே எரிச்சலாக வருது. எதுக்கு இந்த படத்தில் நடித்தாங்க? ஒரு வலுவான பாத்திரமாகவும் தெரியலையே, காமெடி வரவே இல்லையே. கோவை சரளாவை பார்த்தா நமக்கு காமெடி வர வேண்டாமா? காமெடியும் வரல. அதுலேயும் இயக்குனரை ஏமாற்றி விட்டார் சுரேஷ் சங்கர். PL தேனப்பன் அவரும் ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாரு. முதல்ல வெற்றி படங்கள்லாம் பல படங்களை எடுத்தவர். ரஜினிகாந்த், சிவா, கமல்ஹாசன் வச்சு பல வெற்றி படங்களை இயக்கியவர். பல படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் PL தேனப்பன். இப்போ படமும் எடுக்கலை. அந்த தயாரிப்பு நிர்வாகியாக மறுபடி ரிவர்ஸ் கியர் படம் பிடிக்கல போல் வீட்டில் சும்மா இருக்கார். அதனால் சில இயக்குநர்கள் PL தேனப்பனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் பழுதில்லாமல் செய்திருக்கிறார் PL தேனப்பன். இந்த படத்தில் விவேக் பிரசன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி ஒரு வேஷம். கடைசியில் இவ்வளவு பெரிய கிராதகனா நீயாடாவேன் அப்படிங்கன்னு கேட்க வச்சிருக்காரு விவேக் பிரசன்னா. சண்டை காட்சிகள் எடுபடவே இல்லை. சிலருடைய சண்டை காட்சிகள் தான் நமக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். போடு, இன்னும் 4 சாத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விவேக் பிரசன்னாவும் பகத் பாசிலும் விவேக் பிரசன்னாவும் வடிவேலும் சண்டை போடும்போது எவன்டா பார்க்குறது? அதுக்கு பேர் சண்டை காட்சியா? கொடுமை. அப்படித்தான் எனக்கு தோறுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாமன்னன் படத்தில் பகத் பாசிலும் வடிவேலும் பயங்கர நடிப்பு போட்டி ஏற்பட்டிருக்கும். அவர் முதலாளி, ஒரு தொழிலாளி மட்டுமல்ல, கொத்தடிமை. அந்த படத்தை பார்த்தது, அந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்ததும் வடிவேலுவையும் பகத் பாசிலையும் வச்சு இன்னொரு படம் எடுத்தால் ஓடிருன்னு நினச்சாரு சூப்பர் குட் சௌத்ரி. கதையெல்லாம் கேட்கல போல ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா மலையாள டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு மாரிசன்னா யாருங்க அப்படின்னு கேட்டேன். பேந்த விழிச்சார். பாவம், ஏதோ பேருக்காக மாரிசன்னு வச்சுருக்காரு. அதாவது புராண கதையில் வாரிசன் என்னங்கிறதே அவருக்கு மறந்து போச்சு. அப்படித்தான் இப்போ வர்ற இயக்குநர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. இந்த முதல் பாதி டுர்ன்னு மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. விவேக்கு அவர் பகத் பாசில் கொஞ்சம் பேசுகிறாரு, வடிவேல் கொஞ்சம் பேசுகிறாரு.
யாரையோ பார்க்க போகிறாங்கிற மட்டும் தெரியுது. எடிட்டர் இந்த படத்தில் தூங்கிட்டார். நிறைய சீனை கட் பண்ணலாம். இதெல்லாம் லேகாக இருக்குது, எல்லாம் போர் அடிக்கும், மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சி அவரே தூக்கியிருக்கணும். தூக்கலை. ஒரு அரை மணி நேரம் படத்தை தூக்கியிருந்தா படம் கொஞ்சம் ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். இன்டர்வியூக்கு பிறகும் போர் அடிக்குது. இதில் கொடுமை என்னென்னா, அருமையான நடிகை சித்தாரா. மலையாள படத்துலேருந்து வந்த பல நடிகைகளில் சித்தாராவும் ஒருத்தர். ஹோம்லி லுக்கு, அதே முகம். 20 வயசில் பார்த்த முகம் தான் இப்போ 50 வயசுலையும் இருக்குது. வடிவேலுக்கு ஜோடி அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் வடிவேலுவும் இதில் ஆப்சன்ட் மைண்டடு கை தான். ஆனால் அதே வேஷத்தை தனக்கு ஞாபகம் வருது இல்லை என்பதே தெரியாமல் பேசுகிற ஒரு பேதையாக சித்தாரா நம்முடைய மனதிலே ரீங்காரம் விடுகிறார். எது எப்படியோ ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் அது பகத் பாசிலுக்கும் ஒட்டலை, வடிவேலுக்கும் ஒட்டலை. கடைசியில் இதுக்கு கொலை பண்ணாங்க. என்ன வயசு 55 60 வயசு போய் ஆச்சு வடிவேலுக்கு. இப்போ போய் சண்டை போடுறாரு, கொலை பண்ணுறாருன்னா சொல்கிறவங்க சொன்னால் கேட்குறவங்க புத்தி எங்கே போச்சு? அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ எந்த கேரக்டரை யாருக்கு கொடுப்பது என்கிற விஷயத்தில் தடுமாறி தப்பு செஞ்சிருக்கார் டைரக்டர் என்று தான் சொல்ல வேண்டும். சூப்பர் வில்லியம் சரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி. அவர் வேற ஒருத்தன்ட்ட லாபத்துக்கு வித்துட்டு போயிட்டார். மாட்டி கொண்டு விழிப்பது புதுசாக வாங்கிய விநியோகஸ்தர் தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா நல்ல வழக்கமாக நல்ல மெட்டு போடுறவர், மெலடி கிங் என்று கூட சொல்லலாம் பல படங்களில். இந்த படத்தில் வடிவேலுவை பாட வச்சு அவரும் தப்பு பண்ணிட்டார். பாட்டு 2 பாட்டும் கரம்னு காதல் விழவே இல்லை. என்ன பாடுறாரு வடிவேலுங்கிறது நமக்கும் புரியல, எப்படி இசையமைத்தார் என்பது நமக்கும் தெரியல. யுவன் சங்கர் ராஜா ஏமாத்திட்டார். பின்னணி இசையில் வழக்கம் போல யுவன் சங்கர் ராஜா ஸ்கோர் செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் தப்பு பண்ணல, என்ன கதைக்கு தேவையோ அதை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அவரை பற்றி நம்ம என்ன விமர்சிக்கிறதுன்னு இருக்குது? ஒன்றும் இல்லை. கிருஷ்ணமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சிரமப்படுத்தியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மூளையை கசக்கியிருக்கலாம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. மொத்தத்தில் மாரிசன் வெயில் தாழலைன்னா ஒரு நல்ல ஏசி ரூம், ஏசி படம், ஏசி தியேட்டர் இருக்கு இல்லையா, மாரிசன் போன படம் ஓடுதான், அங்கே போய் உட்காந்து ஒரு மணி நேரம் தூங்கலாம், ஒரு மணி நேரம் படத்தை பார்த்து வந்துடலாம். ரொம்ப சுமாரான படம். வடிவேலு பகத் பாசில்ங்கிற காம்பினேஷனை எதிர்த்து போனீங்கன்னா ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. பைல்வான் பார்வையில் மாரிசன் படத்துக்கு 100க்கு 25 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.